அமெரிக்க சமாதான பேரணியை வழிநடத்திய பஞ்ஞாகர தேரர் உள்ளிட்ட தேரர்கள் சமாதான பேரணிக்காக இலங்கைக்கு வருகை தரவுள்ளனர். அவர்களில் தாய்லாந்திலிருந்து ரத்னசா தேரர் உள்ளிட்ட சிலர் இன்று காலை சுமார் 5:30 அளவில் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தினூடாக நாட்டை வந்தடைந்தனர். நீண்ட விமான பயணத்தின் பின்னர் இலங்கை வந்தடைந்த தேரர்கள் தனித்துவமான சமாதான பயணத்துக்கான ஆரம்ப ஏற்பாடுகளை எதிர்வரும் நாட்களில் முன்னெடுக்க உள்ளனர். சமாதான பேரணியை வழிநடத்தவிருக்கும் பஞ்ஞாகர தேரர் உள்ளிட்ட குழுவினர் எதிர்வரும் 21ஆம் தேதி நாட்டுக்கு வருகை தரவுள்ளனர். அன்று மாலை வரலாற்று சிறப்புமிக்க ஜெயஸ்ரீ மகாபோதியை வழிபடுவதற்காக அவர்கள் அனுராதபுரத்துக்கும் செல்ல உள்ளனர். சமாதான பேரணியில் எடுத்துச் செல்லப்படவுள்ள ஸ்ரீ மகாபோதிக்கன்று மகா சங்கத்தினரால் பஞ்ஞாகர தேரருக்கு வழங்கப்படவுள்ளது. அதன் பின்னர் சமாதான பேரணியில் பங்கேற்கும் தேரர் ருவன்வெளி மகாசாயாவில் நடைபெறவுள்ள ஆசி வழங்கும் நிகழ்வில் பங்கேற்கவுள்ளார். சமாதான பேரணி எதிர்வரும் 22ஆம் தேதி காலை ஆரம்பமாக உள்ளது. சமாதான பேரணி தம்புள்ளை புனித நகரத்திலிருந்து ஆரம்பமாகி மாத்தளை அலுவிகாரையை அன்று மாலை சென்றடையும். எதிர்வரும் 23ஆம் தேதி மாத்தளை அலுவிகாரையிலிருந்து மீண்டும் ஆரம்பமாகும் சமாதான பேரணி கண்டியில் உள்ள ஸ்ரீ தலதா மாளிகையில் நிறைவடைய உள்ளது. எதிர்வரும் 24ஆம் தேதி ஸ்ரீ தலதா மாளிகையிலிருந்து ஆரம்பமாகும் பேரணி கேகாலையில் உள்ள பெலிகம்பன ரஜமகாவிகாரையை சென்றடைய உள்ளது. ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி பெலிகம்பன ரஜமகாவிகாரையிலிருந்து ஆரம்பமாகும் பேரணி துலங்கமுவ மத்திய கல்லூரியை சென்றடைய உள்ளது. இந்த பேரணி எதிர்வரும் 26ஆம் தேதி யக்கல சந்திரஜோதி விகாரையை சென்றடைய உள்ளது. ஏப்ரல் 27ஆம் தேதி யக்கல சந்திரஜோதி விகாரையிலிருந்து ஆரம்பமாகும் பேரணி அன்றைய தினம் கலனி ரஜமகா விகாரையில் நிறைவடையும். எதிர்வரும் 28ஆம் தேதி கலனி ரஜமகா விகாரையிலிருந்து புறப்பட்டு மாலை 4 மணிக்கு சுதந்திர சதுக்கத்தை வந்தடைந்த பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் அமெரிக்காவிலிருந்து ராஜதந்திர விஜயம் மேற்கொண்டுள்ள மகா சங்கத்தினரிடம் ஸ்ரீ மகாபோதி கிளை கையளிக்கப்பட உள்ளது. அதன் பின்னர் சிரச ஊடக வலையமைப்பின் வளாகத்தை கடந்து கங்காராம விகாரையை சென்றடைந்த பின்னர் சமாதான பேரணி இனிதே நிறைவடைய உள்ளது. பாதுகாப்பு தொடர்பில் அதீத கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. வழமை போன்று தேரர்களை சந்தித்து பூஜைகளுக்கான பொருட்களை வழங்குவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். எனினும் தேரர்கள் இரவில் தங்கும் இடங்களில் ஒன்று கூட முடியும். கூட்டங்கள் நடைபெறும் இடங்கள் வீதியோரங்களில் ஒன்று திரண்டு உங்களது பங்களிப்பை வழங்க முடியும். கழனி கங்காராமைய போன்ற இடங்களில் ஒன்றிணைந்து உங்கள் பங்கேற்பை உறுதிப்படுத்த முடியும். சமாதான பேரணியில் பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ள ஆலோகா இலங்கையின் சமாதான பேரணியில் பங்கேற்குமா? கடந்த சில நாட்களாக ஆலோகாவை அழைத்து வருவதை நாம் உறுதிப்படுத்தியுள்ளோம். எனவே இதன்போது ஆலோகா வருகை தரவுள்ளது. ஆலோகா அமைதி பேரணியில் பங்கேற்க உள்ளார்.